என்ன மாப்பிள்ள என்னைக்கு இல்லாம இந்த பக்கம் கோயிலுக்குள்ள சுத்திட்டு இருக்கிற? கஷ்டம் மாமே. வேலை இல்லை, வருமானம் இல்லை, செலவு துட்டு இல்லை, மரியாதை இல்லை, கல்யாணம் இல்லை, ஒன்றுமே இல்லை மாமே. எவனும் பொண்ணு கொடுக்கல மாமே. என்ன பண்ண சொல்கிறேன் மாமே? தான் சாமியை கும்பிட்டு வந்தேன் மாமே. மாப்பிள்ள கோவிலை கட்டிய மனிதன், கோவில் சிலையை சிற்பி, கோவிலுக்கு மணி அடிக்கிறமே அதை கண்டுபிடித்தவன் மனிதன். கோவிலுக்கு நீ கற்பூரம் கட்டிய அதையும் கண்டுபிடித்தவன் மனிதன். மேலும் இப்படி இருக்கும்போது நீ மனிதனையே கடவுளையே நம்பிட்டு இருக்கிற. கடவுள் நமக்கு என்னத்தை கொடுத்தான்? பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தான், சாப்பிட்றதுக்கு என்ன வாயை கொடுத்தான், நம்ம அக்கம் பக்கம் இருக்க சுவாசத்தை உணர்றதுக்கு மூச்சு கொடுத்தான், நம்ம கை கால் உடம்பு இருக்கிறதுக்கு வலிமை இருக்கிறதுக்கு உடம்பை தெம்பு கொடுத்தான், நடக்கிறதுக்கு காலை கொடுத்தான், உழைப்ப கையை கொடுத்தான். அப்படி இருக்கும்போது நம்ம கடவுள் கிட்ட போய் சாமி எனக்கு படம் கொடுக்கலாம், கடவுள் என்ன தேங்காய் வச்சிருக்காரு கொடுக்கறதுக்கு, சாமி எனக்கு பொண்ணு பயிர் கேட்டால் அந்த மூளையில் நம்ம யூஸ் பண்ணி நம்ம தான் எப்படி முன்னுக்கு வரும், எப்படி உழைக்கணும், எந்த இடத்துக்கு போனால் என்ன வருமானம் வரும், அப்படி தான் பார்க்கணும். நம்ம உணர்கிட்ட சொல்லி அக்கம் பக்கங்களை சொல்லி இப்போ நல்ல பொண்ணாக பாருங்க கூட மனிதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் கடவுள்கிட்ட போகிறேன், கோவிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? திருப்தியாக கடவுளை கும்பிட்டுட்டு நம்ம மனசார பார்த்துட்டு வரத்துக்கு தான் கோவிலுக்கு போகிறோம். அதனால் நீ உன்னுடைய மூளை திறமையை பயன்படுத்தி நல்ல ஒரு வேலைக்கு போ, நல்லா சம்பாதி, ஒரு பொண்ணு தேடி வரும். நானும் தெரிஞ்ச இடத்துல சொல்லி கொடுக்க பொண்ணு ஏற்பாடு பண்ணுறேன், புரியுதுங்களா? அதை விட்டுட்டு இனி கடவுள்கிட்ட போய் நம்ம மனசார கும்பிட்டுட்டு தான் வரணும். முடிய நம்ம கோரிக்கையை கடவுள்கிட்ட வைக்கக்கூடாது, புரியுதா? உனக்கு உடம்பு சொல்லி என்ன பண்ணுவேன்? கேட்டுட்டு போமா. யோ மாமா, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, சிங்க மாதிரி மாப்பிள்ள நாங்கள் இருக்கோம்ல, கட்டி கொடுக்கலாம்ல மாமா. என்ன ப்ரெஸ்டீஜ் பார்க்குறேன், என்ன ப்ரெஸ்டீஜ் வச்சுக்கிறேன் மாமே? டபுள் டிகிரி படிச்சிருக்குன்னு யோசிக்கிறியா? நாங்களும் படிச்சிருக்கோம் மாமே, 12th ஸ்டாண்டர்ட். +2 என்ன அவ்வளோ கேவலமா? +2 மாமே, வாழ்க்கையை படிச்சிருக்கோம், உலகத்தை படிச்சிருக்கோம், சொந்த வீடு இருக்கு மாமே, 5 லட்ச ரூபா பணம் இருக்கு பேங்க்ல, உடம்புல தெம்பு இருக்கு, கைக்கால் நல்லா இருக்கு, நம்பி பண்ண கொடு மாமே, ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். டேய் புறம்போக்கு, நீ யாரு எப்படி என்னன்னு தெரியாதா? ஏதோ பலர் தோசத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா என் அடிவத்தையே கையை வைக்கிறியா? போடா போ. உனக்கு நான் பொண்ணு பார்த்து வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போ. கத்திரிக்காய் வியாபாரம் அவ்வளோனா கடத்தருக்கு தான் வந்தா அவ்வளோ சரியா? போ மாமே.